ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்க்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கு 3 திங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்: ஸ்ட்ராட்டஜி, மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி. இந்த 3 திங்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். ட்ரேடிங்கில் 90% ரீட்டைலர்ஸ் மணி லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா 90% ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி இந்த ரெண்டுலேயும் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. 100% ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணுங்க, அது 80% 90% அக்யூரசி கொடுத்தாலும் நீங்கள் ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான ட்ரேடிங் சைக்காலஜி இல்லைன்னா ட்ரேடிங்கில் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர எல்லா கேபிட்டலையும் நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. உங்களால் ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் என்னோடய ரிட்டர்ன்ஸ் உங்களால் எடுக்க முடியுமானா டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 6 இயர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட மணி மேனேஜ்மெண்ட், என்னோட ட்ரேடிங் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த உடனே என்னோட ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் எஃபோர்ட் போடணும். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த 2 சார்ட்டையும் கம்பேர் பண்ணி மினிமம் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் சார்ட்டை நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயும் பேக் டெஸ்ட் பண்ணணும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட் போடாமல் நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் வச்சு நான் என்னோட ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா டெஃபினட்டாக முடியாது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா என்னோட மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி வரும்போது இது நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் இருக்கும். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, உங்களோட டெய்லி லிமிட், லாஸ் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பொசிஷன் சைசிங் எடுக்கிறீங்களா, நீங்கள் ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அக்கார்டிங் நீங்கள் என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுறீங்களா, உங்கள்கிட்ட பேஷன்ஸ் இருக்கா, ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க, அந்த ட்ரேடில் லாஸில் போயிட்டுருக்கு, அந்த லாஸை நீங்கள் கட் பண்ணுறீங்களா. ஏன்னா நிறைய பேர் லாஸை கட் பண்ண மாட்டாங்க, மேலே வரும்னு சொல்லி நம்பிட்டு அதை ஹோல்ட் பண்ணுவாங்க, லாஸில் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்க, அந்த ட்ரேடில் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, உங்களோட டார்கெட் ரீச் ஆகலை, ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய பேர் எக்ஸிட் ஆவாங்க. எனக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு வந்த ப்ராஃபிட்டே போதுன்னு சொல்லிட்டு பாதியில் கட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறீங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் இருக்கும். வெறும் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸ்ட்ராட்டஜி வெறும் 20% தான், மணி மேனேஜ்மெண்ட் 30%, ட்ரேடிங் சைக்காலஜி 50%. ஸோ இந்த 3லேயும் நீங்கள் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நீங்கள் வெறும் ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் 100% ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே எவ்வளோ வாட்டி நீங்கள் கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட் விட்டு வெளியாகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக லாங் ரன்னில் மார்க்கெட்டில் உங்களால் நிலைச்சிருக்க முடியாது, நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி ஃபாலோ பண்ணாதப்பா. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது நான் எடுக்கிற ரிட்டர்ன்ஸை விட உங்களால் அதிகமாகவே கூட எடுக்க முடியும். மோஸ்ட்லி மார்க்கெட்டுக்குள்ளே பிகினராக வரவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இதுவே ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் பிகினிங்கில் அதை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்காது. 1 இயர் 2 இயர்ஸுக்கு அப்புறம் கண்டினியூஸாக லாஸஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 1 இயர் 2 இயர்ஸுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா கேபிட்டலையும் ஒரே ட்ரேடில் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி சுத்தமாகவே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான ட்ரேடிங் சைக்காலஜி இருக்கும்போது நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ட்ரெண்ட்
நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களோட கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகிற வரைக்கும் எல்லாம் போகாது. நீங்கள் ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்தாலும் நீங்கள் வந்து கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகாது. ஏன்னா கேபிட்டல் வந்து எப்போ வாஷ் அவுட் ஆகும்னா உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதப்போ தான் உங்களோட கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துருவீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து லாஸ் பண்ணலாம், நீங்கள் 1 or 2% லாஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து பிரேக் ஈவன்ல வரலாம், சம்டைம்ஸ் ப்ராஃபிட்ல கூட வரலாம். நீங்க ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட், ப்ராப்பரான ட்ரேடிங் சைக்காலஜி யூஸ் பண்ணும்போது நீங்க சம்டைம்ஸ் ப்ராஃபிட், பிரேக் ஈவன், சம்டைம்ஸ் வந்து லாஸ் பண்ணலாம். லாஸ்னா வந்து கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகாது. ஆனா நிறைய பேர் பிகினர்ஸா மார்க்கெட்டுக்குள்ள வரவங்க வித்தின் 1 மந்த்லயே எடுத்துட்டு வர கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் கிடையாது, ட்ரேடிங் சைக்காலஜி ப்ராப்பராக ஃபாலோ பண்ண கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இது ரிலேட்டடாக நாளைக்கு கூட நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 90% ரீட்டைலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட்டில் பை பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுறது, பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் நார்மலாகவே வந்து 90% ரீட்டைலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான். ஸோ இந்த உங்களோட மெத்தட்ஸ் தான் வந்து இன்ஸ்டிடியூஷனலுக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டில் யாராவது செல் பண்ணால் தான் வந்து பை பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷனலுக்கு தெரியும். நீங்கள் எந்த இடத்துல பை பண்ணுவீங்க, எந்த இடத்துல செல் பண்ணுவீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் வந்து எங்கே பிளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து ஈஸியாக அவங்க ஹண்ட் பண்ணுவாங்க. இதை ஹண்ட் பண்ணி தான் அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் ரீட்டைலர்ஸ் வந்து என்ட்ரி ஆவீங்க, ஸோ எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த 90% ரீட்டைலர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே சேம் தான். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நிறைய பையர்ஸ் வருவாங்க, நிறைய பேர் பை பண்ணுவாங்க, ஸோ அப்போ மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நிறைய பேர் ஒரு இடத்துல பை பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் மேலே போகாது, கீழே தான் வரும். ஆப்போசிட்ல வந்து இன்னொரு பார்ட்டிஸ் இருக்கு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஸ், ஒன்று ரீட்டைலர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸ். இப்போ இந்த 90% ரீட்டைலர்ஸ் வந்து எப்படி லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது பை பண்ணணும், டே ஹை வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது பை பண்ணணும்னு சொல்லி தான் எல்லா யூடியூப்லேயும் வந்து உங்களுக்கு இதை தான் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த இடத்துல பை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல யார் செல் பண்ணுறாங்க? நீங்கள் 90% ரீட்டைலர்ஸ் வந்து அந்த இடத்துல பிரேக் அவுட்டில் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணணும்னா உங்களுக்கு யார் செல் பண்ணுறாங்க? யார் செல் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன உடனே பை பண்ணுவீங்க, அவங்க செல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். எல்லா பிரேக் அவுட் ட்ரேட்ஸும் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லி நான் பேச கிடையாது. ஸோ அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. எப்போ வந்து பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும், எப்போ வந்து பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம் ரீசன்ஸ் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த 90% ரீட்டைலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கணும், நம்ம எஃபோர்ட் போட்டு மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி யாருமே வந்து நினைக்கிறதே கிடையாது. இன்னைக்கு யாராவது ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாருன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து 100% வேலை செய்யுது, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து லைஃப்பில் லாஸே வராதுன்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் போட்டு வீடியோ போட்டார்னா அதை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த நாளே அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணி இருக்கிற எல்லா கேபிட்டலையும் வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. 90% ரீட்டைலர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்கன்னா இதுக்கு வந்து மார்க்கெட் ரீசன் கிடையாது, நீங்கள் தான் ரீசன். மார்க்கெட்டை வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ரைட். நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் தான் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்காமல், ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல், ப்ராப்பரான ட்ரேடிங் சைக்காலஜி இல்லாமல் நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து எப்பயுமே ப்ளேம் பண்ணாதீங்க. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ரைட். இங்கே தப்பு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாம தான்.
நான் ஆல்ரெடி யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓஆர்பி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு, அந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் வந்து எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சார்ட்ட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 70%க்கு மேல பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருந்தது. மார்க்கெட்ல ரியலா என்ன வேலை செய்யுதோ, அத வந்து நாம சொன்னோம்னா, யாருக்கும் வந்து புடிக்காது. இதுவே வந்து நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி, 100% சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஏதோ ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நான் வீடியோ போடும்போது, அதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பாசிட்டிவா வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணா தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா இது ரியாலிட்டி கிடையாது. ஸோ நீங்க ரியலா மார்க்கெட்ல என்ன வேலை செய்யுது, என்ன வேலை செய்ய மாட்டேங்குது, இத முதல்ல புரிஞ்சுக்குங்க. 90% ரீட்டெயிலர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்கன்னா, ஏன் ஃபெயில் ஆகுறாங்க? ஏன்னா இவங்க யூஸ் பண்ற மெத்தட்ஸ் எல்லாமே சேம். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இன்ஸ்டிடியூஷனலுக்கு தெரியும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட லாஸ் தான் இன்னொருத்தரோட ப்ராஃபிட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க 90% ரீட்டைலர்ஸ் யூஸ் பண்ற மெத்தட்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு தெரியுதுன்னா அதை வச்சு இன்னொருத்தர் வந்து ஈஸியா வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் மார்க்கெட்டை. அதை தான் வந்து ட்ரேடிங்ல நடக்குது. ஸோ எகெயின் நான் நாளைக்கு கூட ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் வந்து எப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி இதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண பாருங்கள். இந்த நார்மலாக 90% ரீட்டைலர்ஸ் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். நான் ஆல்ரெடி வந்து 2 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங் சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.